நாம் இந்த விதைக்கிற காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிற 4 கோணங்களை நாம் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். வாட் யூ சோ யூ வில் ரீப். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அதை தான் நம்ம இந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பூமியிலே நீ என்ன செய்கிறாயோ அது பரலோகத்திலே, பூமியிலே எதை நீ கட்டுகிறாயோ பரலோகத்திலும் அது கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியிலே எதிலே கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்க முடியும். ஒரு மனுஷன் ஒரு இடத்திலே கடன் வாங்கின பொழுது அந்த கடன் கொடுத்தவன் அந்த எஜமான் அவனிடத்திலே கடனை கேட்ட பொழுது அவனை அழைத்து அவனிடத்திலே இந்த கடனை கொடுக்கும்படி அவனிடத்தில் கேட்ட பொழுது கடன் வாங்கினவன் கொடுப்பதற்கு திராணி இல்லாமல் போனதுனாலே அந்த எஜமானிடத்திலே வந்து அவன் கால்களை பிடித்து தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த ஓமையை நாம் பார்க்க முடியும். 21லிருந்து 35 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை இந்த ஒரு ஓமை ஆண்டவர் சொல்றார். இந்த ஓமையை ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் மன்னிப்பதற்கு நாம் மன்னிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து இந்த ஓமையில சொல்றாரு. அவன் கடன் வாங்கினவன் கொடுப்பதற்கு திராணி இல்லாததுனாலே அவன் காலில் விழுந்து, இந்த கடனை கொடுப்பதற்கான திராணி இல்லை, என்னை மன்னித்து விடும் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த எஜமான் அவன் காலில் விழுந்த உடனே மனம் இறங்கி விட்டான். மனம் இறங்கி அவனுடைய கடனெல்லாம் அவன் அடைத்து விட்டதாக இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கடன் தொகையினுடைய அளவு 24ஆம் வசனத்தில் அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 16,000 தாலந்து கடன்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10,000 தாலந்து அப்படின்னா அந்த நாட்களில் ஒரு 10,000 தாலந்து என்பது அது ஒரு 80 மில்லியன் என்று சொல்லுகிறார். 80 மில்லியன் என்று சொன்னால் ஒரு மில்லியனுக்கு 100 கோடி ரூபாய் அப்படின்னா 80 மில்லியன் கணக்கு போட்டு பாருங்க, வெறும் பெரிய தொகை. அதை வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஒரு 1 talent ஈக்குவல் டு ஹவு மச் நீங்க போட்டு பாருங்க. அந்த இதில் நீங்க நெட்ல நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஆனால் அதை கணக்கு போட்டு பார்த்தா தலையை சுத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த கணக்கு போட்டால் இவ்வளோ பெரிய தொகையா அப்படின்ற அதில் ஒருவர் சொல்லுகிறார், அந்த ஒரு சராசரி ஒரு மனிதன் 20 வருஷம் வேலை செய்வானால் ஒரு நாளைக்கு அவனுக்கு 1000 ரூபாய் அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் டெய்லி கொடுத்தான்னா எத்தனை வருஷம் கொடுக்கணும்? 20 வருஷம். கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ பெரிய தொகை. அது ஒரு பெரிய தொகையாக இந்த எஜமான் அவனுக்கு மன்னித்து விட்டான். அதே போலதான் ஆண்டவர் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்தார் என்பதை குறிக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னித்த ஆண்டவர், நாம் செய்த பாவங்களை மன்னித்து நம்மை விடுதலையாக்கிய ஆண்டவர், அவருடைய பிள்ளையை மாற்றினவர். நாம் மற்றவருடைய குற்றங்களையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்ற காரியத்தை தான் இந்த ஓமையின் மூலமாய் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இப்போ இந்த மன்னிக்கப்பட்டவன் மன்னிப்படைஞ்சு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கிறான். இந்த சம்பவத்தை இந்த கதையை இந்த ஓமையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, போய்கொண்டிருக்கும் பொழுது இவங்கிட்ட 100 வெள்ளி வாங்கினவன் அவன் எதிர்படுகிறான். பார்த்த உடனே, அடடா இவன் நம்ம கிட்ட கடன் வாங்கினான்னு, இவன் கடன் அவனை பிடித்து, எங்கப்பா நீ வாங்கின கடன் இப்ப தரன்னு சொன்ன தரலையே. அவன் இந்த மனிதனிடத்திலே அவன் கெஞ்சுகிறான், கொடுப்பதற்கான திராணி இல்லை, எனக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவனை மன்னிக்க மனதில்லாமல் அவனை பிடித்து அவனை சிறைசாலைக்காரன் கையிலே ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கணும். 100 வெள்ளி அவன் மன்னிக்கப்பட்டது, இவனுடைய எஜமான் மன்னிக்கப்பட்டது 10,000 தாலந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய தொகை, பெரிய ஒரு காரியத்தை மன்னிப்பு பெற்றவன்
இவனிடத்திலே வாங்கின 100 வெள்ளி வாங்கினவன் அவனை மன்னிக்க அவனுக்கு மனம் இல்லாமல் அவனை பிடித்து சிறைசாலையிலே போடுவதற்கு அவன் சிறைசாலைக்காரன் கையில ஒப்பு கொடுத்தான். இந்த செய்தி முன்பு மன்னித்த எஜமானுடைய காதுக்கு போன பொழுது அவனை கூப்பிட்டு, இவ்வளவு பெரிய தொகையை நான் உனக்கு மன்னிச்சேன், நீ இந்த 100 வெள்ளியை மன்னிப்பதற்கு உனக்கு மனம் இல்லையே என்று சொல்லி அவன் மேல கோபப்பட்டு அவனை உபாதிக்கிறவனுடைய கையிலே ஒப்பு கொடுத்ததாக வேதத்திலே இந்த ஓமை குறித்து ஆண்டவர் மன்னிக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவருக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப மன்னிப்பு என்பது நாம் ஆண்டவர் நம்மை மன்னித்தார், எனவேதான் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக தான் இந்த ஓமை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவேதான் நாம் மற்றவர்கள் ஆண்டவரின் பாவத்தை மன்னித்தார், நான் மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தால் ஒழிய நாம் ஆண்டவரிடத்திலிருந்து முழுமையான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குடியானவன், ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை, சண்டை வந்தது. தம்பி கொஞ்சம் லேண்டை ஏமாற்றி கொண்டான். அதனால அவன் மேல, தம்பி மேல அண்ணனுக்கு பெரிய கோபத்தில் இருந்தான். ஆனா இந்த அண்ணன் ரட்சிக்கப்பட்டவன், ஆலயத்துக்கு போகிறவன், வசனத்தை கேட்கிறவன். அவன் வியாதிப்பட்டு போனான். வியாதிப்பட்ட பொழுது அந்த திருச்சபையினுடைய போதகர் அவனுக்காக ஜெபிக்கும்படி போனார். ஜெபிக்க போகும்பொழுது ஆவியானவருடைய உள்ளத்தில் ஒரு உணர்வை உணர்த்தினார். அந்த மனிதனிடத்துல சொன்னார், ஐயா, நீ உன்னுடைய சகோதரனை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அவன் செய்தது தவறாய் இருக்கட்டும், தவறாய் இருந்தாலும் நீங்கள் அவனை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், அவன் செய்த துரோகத்துக்கு நான் எப்படி மன்னிப்பது? போதகர் சொன்னார், நீ அவனை மன்னிக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியாதே. உலகத்திலே காண்கிற நீ உன் சகோதரனை மன்னிக்கக்கூடிய இருதயம் உனக்கு உள்ளத்தில் இல்லாமல் இருக்குமானால் நீ எப்படி பரலோகத்திற்கு போக முடியும் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த மனிதன் சொன்னான், நான் என் சகோதரனை மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னான். சொல்லிவிட்டு அருகில் இருந்த தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னான், அப்பா, நான் சாக போகிற நிலைமையில் இருக்கிறேன். ஒருவேளை நான் மரித்து விட்டால் நான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, அதனால என் சகோதரனை மன்னித்து விடுகிறேன். ஆனா நீ வாலிபன், திடகாத்திரமானவன், புத்தி கூர்மை உள்ளவன். ஆனால் நீ ஒரு பொழுது என் சகோதரனை நீ மன்னித்து விட வேண்டாம் என்று சொன்னார். மன்னிப்பு என்பது நம் வாழ்க்கையின் இருதயத்திலிருந்து வர வேண்டியது ஒழிய இது ஒரு சடங்காச்சாரமான ஒன்று அல்ல. அதுதான் ஆண்டவர் இந்த ஓமையின் மூலமாக இங்கே சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எப்படி மன்னித்தார் என்று சொன்னால் 102ஆம் சங்கீதத்திலே 102ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே, கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய எல்லா அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விட்டாரே. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவருக்கு நாம் மற்றவர்களை குறித்து நாம் மன்னிக்கக்கூடிய சுவாபம் நமக்கு இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை இங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயிராக இருக்கும் பொழுது எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். ஆனால் நீங்கள் பூமியில் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற காரியத்தை இந்த மத்தேயு 18:18 ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த உலகத்திலே உயிராக இருக்கும் பொழுது நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் நிச்சயம் அறுத்தாக வேண்டும். கண்டிப்பா நம்ம அறுத்தாக, இதுக்கு மாற்று கருத்து கிடையாது, அறுத்தாக வேண்டும். அது உண்மையான ஒன்று. அதனாலதான் சொல்லுவாங்க, மனுஷன் எதை விதை ஒன்று விதைச்சா சொர ஒன்று வரப்போதா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதற்கான பலன் எதை விதைக்கிறோமோ அது கண்டிப்பா நம்ம அறுத்து ஆக வேண்டும் என்பதை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது காரியம், if you sow you will reap. நீ விதைத்தால் தான் அறுக்க முடியும், விதைக்காமல் அறுக்க முடியாது. விதைக்காத பட்சத்திலே மண்ணு கொத்தி நிலத்தை பண்படுத்தி நல்ல நீரெல்லாம் பாய்ச்சி நல்ல உரம் எல்லாம் விட்டு அதில் விதைக்காத பட்சத்திலே எவ்வளவுதான் அதில் உழைப்பை போட்டாலும், எவ்வளவுதான் அதற்கான வேலைகளை செய்தாலும், எவ்வளவுதான் அதற்கான பிரயாசங்களை பட்டாலும், எவ்வளவு அந்த மண்ணை கொத்தி அதை
பதப்படுத்தி நீர் பாய்ச்சி எல்லா காரியத்தையும் செய்தாலும் விதை என்கிறதான விதையை நாம் விதைக்காமல் அதனுடைய பலனை அறுத்து விட முடியாது. அதனாலதான் இந்த கோட்பாடு என்ன சொல்லுகிறான், if you sow you will reap. நீ விதைத்தால்தான் அதை அறுக்க முடியுமே தவிர விதைக்காமல் ஒருபொழுதும் அறுத்து விட முடியாது. இது வேதத்தினுடைய ஒரு கோட்பாடு. இது ஒரு சட்ட திட்டம் என்று சொல்லலாம். இந்த சட்டம் கண்டிப்பா இது செய்து ஆக வேண்டும் என்ற ஒரு கோட்பாடாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நாம என்ன கோட்பாடு நினைச்சிருக்கிறோம் தெரியுமா? கொஞ்சமா விதைச்சாவே ஆண்டவர் நிறைய தந்துருவார். ஆனா வேதம் நமக்கு கொடுக்கிற கோட்பாடு என்னன்னா, நீ சின்னதா விதைச்சுன்னா சின்னதை தான் என்ன பண்ண முடியும், அறுக்க முடியும். பெரிய நிலத்தை 1 ஏக்கர் நிலத்தை நல்லா உழுது எல்லா வேலையும் செய்து கஷ்டப்பட்டு எல்லாம் பிரயாசப்பட்டு நீர் பாய்ச்சி அதுக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியம் விளைவதற்கான எல்லா வழிமுறைகளை செய்துவிட்டு ஒரு கையில விதையை கொண்டு போயிட்டு அதை தூவி விடுவோம் என்று சொன்னால் அது முளைக்கும். ஆனா நம்ம எந்த அளவினாலே நாம் விதைத்தோமோ அந்த அளவு தான் என்ன பண்ண முடியும், அறுக்க முடியுமே தவிர. அதனாலதான் வசனம் சொல்லுங்க, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்ற காரியத்தை இங்கே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு கையளவு விதையை விதைத்து விட்டு 100 மூட்டை விதையை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், அல்லது 100 மூட்டை நான் விளைச்சலை நான் அறுத்து எடுப்பேன் என்று சொன்னால் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். எந்த அளவுல நாம் விதைத்தோமோ அந்த அளவு தான். ஒரு கையளவு நாம் விதைத்தோமானால் ஒருவேளை 100 கையளவு என்ன பண்ணிடலாம், விதைச்சிடலாம். அதே சமயத்தில் 1 மூட்டை விதைச்சோம் அப்படின்னா 100 மூட்டை விதை நாம் அறுத்து எடுப்பதற்கு அது என்னவா உதவியாக இருக்கும். அப்போ இந்த விதைக்கிற விஷயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிற அடுத்த வசனத்துல, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தான் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப இதை நாம கொடுக்கிற விஷயத்திலே நாம் விசனம் வரக்கூடாது. எப்பவுமே ஆண்டவர் கொடுக்கிற விஷயத்திலே இருதயத்திலே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். எப்பொழுது நம்ம கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் என்ற சந்தோஷம் இல்லாமல் நாம் கொடுப்போமானால் அது விசனம், அல்லது கஷ்டப்பட்டு கொடுப்பது, அல்லது நான் கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தினாலே கொடுப்பதாலோ அல்லது விசனத்தினாலே கொடுப்பதினாலோ அதிலே பிரதிபலனை அடைந்து விட முடியாது. ஆனா கொடுக்கிறவன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உதாரத்தம் உள்ள குணம் ஆத்துமா என்ன பண்ணுமா, செழிப்படையும். உதாரத்தமாய் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் செழிப்படைவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப கொடுக்கிற விஷயத்திலே நாம் விதைத்தால் ஒழிய கொடுத்தால் ஒழிய அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கவே முடியாது. நான் விசனப்பட்டு, உதாரணமா VBSக்கு நீங்க அநேகர் கொடுத்தீங்க, அது எப்படி கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது ஊழியத்துக்காக கொடுக்கிறோம், இந்த சிறு பிள்ளை ஊழியத்துக்காக கொடுக்கிறோம் என்கிற சந்தோஷம் இல்லாமல் நாம் கொடுத்திருப்போமானால் அதனுடைய பிரதிபலனை என்ன பண்ணிட முடியாது, அடைந்திட முடியாது. அப்போ இந்த செழிப்பு எப்போ வரும் அப்படின்னா உற்சாகமாய் கொடுக்கப்படுதுதான். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என்ன பண்ணுங்க, கொடுங்கள். அப்படிதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப கொடுக்கிற விஷயத்திலே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். நாம் எதற்காக கொடுக்கிறோம்? இது மனிதனுக்கு அல்ல, தேவனுக்காக கொடுக்கிறோம். திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கிறோம். திருச்சபையினுடைய ஒரு திருச்சபை கட்டப்படுவதற்காக கொடுக்கிறோம். நம்ம கொடுக்காத பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஊழியத்தை வளர்ச்சி அடை செய்திட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட முடியாது. கொடுக்கிறதுனாலதான் நம்ம ஊழியர்கள் போஷிக்கப்படுகிறார்கள், ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, மிஷனரிகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு திருச்சபை ஆரம்பிப்பதற்கு கொடுப்பதற்கு அல்லது ஊழியர்களை
உருவாக்குவதற்கு அது கொடுக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய வேலை. இது ஹல்லேலூயா. தேவனுடைய வேலைக்காக கொடுக்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கேட்ட பொழுது அவள் உதார்த்தமாய் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அளவுக்கு மிஞ்சி கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. போதும், இது போதுமானது என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் தங்களிடத்தில் இருந்த அத்தனையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து கொடுத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கொடுக்கிறதுனாலே இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களிலே கட்டப்படுவதற்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொடுக்காத பட்சத்திலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவது தாமதமாகிவிடும். கொடுக்காத பட்சத்திலே ஒரு திருச்சபை ஆரம்பிக்கப்படுவதற்கு அது தாமதத்தை கொண்டு வந்து விடலாம். யோசித்து பாருங்க, நம்ம ஒரு வையம்பட்டியில் ஊழியம் ஆரம்பித்த பொழுது நான் இந்த முதல் ஆராதனை முடித்து விட்டு வேக வேகமாய் ஓடி போய் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுவதற்காக ஓடுவது உண்டு. ஆனால் இது என்னாலே செய்திட முடியாது என்ற நிலைமை வந்த பொழுது அங்கே அதற்கான ஊழியரை ஒருவர் நியமித்த பொழுது அந்த வேலை அங்கே துரிதமாய் செய்யப்படுவதற்கு ஏதுவாய் மாறினது. ஒரு திருசபை உருவாவதற்கு அது ஏதுவாய் மாறினது. நாம செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருவரை கொண்டு நம் பணத்தின் மூலமாக அது சந்திக்கப்படும் பொழுது அந்த ஊழியத்திலே ஒரு பெரிய பலனை ஆண்டவர் தருகிறார். நம்ம இதுவரையும் அப்படிதான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஒரு ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஊழியர்களுக்காக அது பணம் செலவழிக்கப்படுகிறது. ஒரு திருசபை ஆரம்பிக்கப்படுவதற்கு அந்த பணம் அது செலவு செய்யப்படுகிறது. அந்த ஊழியர் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறவர் அவர் போஷிக்கப்படுவதற்கு அது பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நாம் உதாரத்துமாய் கொடுக்காத பட்சத்திலே அதனுடைய பலனை நாம் பெற்றுவிட முடியாது. அதனால்தான் இந்த வசனத்தில் அதெல்லாம் நாம் பார்க்க முடியும். 3 விதமான கொடுத்தல் இருக்கிறது. முதல் கொடுத்தல் முறுமுறுப்போடு கொடுக்கிறது. முறுமுறுத்து, என்னடா இந்த பாஸ்டுக்கு இதே வேலையா போச்சு, இந்த சர்ச்சுக்கு ஒரே வேலை இதே வேலையா போச்சு அப்படின்னு முறுமுறுத்து கொண்டு கொடுக்கிறவர்கள். முறுமுறுத்து கொடுக்கிறதுல ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறது இல்லை. ஒருவேளை பணம் போய் சேரலாம் அல்லது பணம் செலவு செய்யப்படலாம், ஆனால் அதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, கட்டாயப்படுத்தப்பட்டதனாலே சொல்லப்பட்டதனாலே கொடுத்தல், அதிலும் ஆண்டவர் அதிலே பிரியப்படுவதில்லை. அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. கொடுத்த பணம் செலவு செய்யப்பட்டாலும் கொடுத்தவருக்கு அது ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணாது. நம்ம கொடுக்கிற மூணாவது, நன்றி இருதயத்தோடு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு உடைப்பதற்கான திராணி எனக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். சம்பாதிப்பதற்கான திறமையை கொடுத்திருக்கிறார். சம்பாதிப்பதற்கான பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் என்னை சுகபத்திரமாய் வைத்திருக்கிறார். என்னை நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கிறார், நல்ல உடையை கொடுத்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். அதனால நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்ற நன்றி இருதயத்தோடு கொடுப்பதுதான் தேவனுக்கு பிரியமான ஒன்று. எப்பவுமே நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது எப்பவுமே இருதயத்தில் என்ன இருக்கணும்? ஒரு சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷம் இல்லாம நாம் கொடுத்தோமானால் அது தேவனுக்கு பிரியமா இருக்கவே இருக்காது. ஒரு பொழுதும் அது இருக்க முடியாது. அப்போ கொடுக்கிறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நன்றி இருதயத்தோடு நாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். காணிக்கை செலுத்துறோம் அப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தீர், ஆண்டவரே நான் உமக்கு கொடுக்கிறேன், ஊழியத்துக்கு என்று கொடுக்கிறேன் என்ற மனநிலையோடு, ஒரு நன்றி இருதயத்தோடு, சந்தோஷத்தோடு. ஃபாதர் பாடுவார்ல, முகமலர்ந்து கொடுப்பவர்க்கு கர்த்தர் நேசிக்கிறார். முகமறந்து என்ன பண்ணணுமா? முகமலர்ச்சியோடு கொடுக்கணும். முகமலர்ச்சியோடு கொடுக்கிறவங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அதிகமா நேசிக்கிறார். வசனம் அப்படிதான், உற்சாகமா கொடுக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார் அப்படின்னு தான் இருக்குது. நீங்க நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், அவங்களுடைய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொடுக்கிற விஷயத்திலே சந்தோஷமாய், கொடுக்கிற விஷயத்திலே உண்மையா இருந்ததினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். நம்ம ஸ்தாபனத்தில் ரெப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியம் ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிராமங்களிலே திருச்சபைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலையில் நம்ம திருச்சபையிலிருந்தும் கடந்த
கடந்த முறை கொஞ்சம் பேர் அதில் போய் படித்து பட்டம் பெற்றாங்க. இன்னும் திரும்பியும் ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் நான் டீச் பண்ணுறதுக்கு நான் ஒரு டீச்சராக போயிட்டு இருக்கிறேன். இது நாங்கள் அந்த ட்ரைனிங்கில் போய் நாங்கள் கலந்து கொள்வதற்கு ஒரு முறை நான் டெல்லியில் ஒரு ட்ரைனிங் வச்சுருந்தாங்க. டெல்லிக்கு போயிருந்தேன். நான் டெல்லிக்கு போயிருந்தப்போ நான் அங்கே ஒரு ஹோட்டலு, என் வாழ்க்கையில் நான் அப்படி ஒரு ஹோட்டலில் போய் தங்கினதே கிடையாது. அவ்வளோ பிரம்மாண்டமான ஹோட்டல் அது. வாழ்க்கையில் நான் அப்படி ஒரு ஹோட்டலை பார்த்ததும் கிடையாது. அப்படிப்பட்ட ரூமில் போய் தங்கினதும் இல்லை. அவ்வளோ பெரிய ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலில் அந்த பெட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அந்த டாய்லெட், அப்படிப்பட்ட டாய்லெட்டை பார்த்ததே கிடையாது. அந்த ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 அடுக்கு மாடி. அது பிரம்மாண்டமான ஹோட்டல். அவ்வளோ பணம். அது அந்த ரூம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதாவது டீச் பண்ணுற டீச்சர்ஸுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. அவர் கொடுத்த அந்த பணத்தை தான் இந்த எப்படியாயினும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களிலே திருச்சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஸ்பான்சர் அவர் வந்து நேரடியாக பார்க்கல. அவர் வீடியோ இதில் தான் பேசினார். எல்லாரும் அந்த நாங்கள் கூடியிருந்த அந்த ஹாலில் வீடியோ கால் மூலமாக அவர் எங்களோட பேசினார். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறார். அவ்வளோ பணத்தை அதற்காக செலவு பண்ணி அந்த காரியத்தை செய்தார். யோசித்து பார்த்தேன். உள்ளத்துல கொடுக்க வேண்டும். இந்தியாவுக்காக, இந்திய மக்களை நேசிக்காத பட்சத்துல கொடுக்கக்கூடிய உள்ள எல்லாருக்கும் என்ன பண்ணிடாது, வந்துடாது. யோசித்த இந்த ஸ்பான்சர் இருதயம் எவ்வளவு பெரிய பிராட் மைண்ட் இருக்குது. தேவனுடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய வேலைக்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக கொடுப்பதற்கு இவருடைய மனம் எவ்வளவு தாராளமான ஒரு குணமாக இருக்கிறது, எவ்வளவு தாராளமான மனதாய் இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்தேன். கர்த்தருடைய வேலைக்காக நம் இருதயத்திலே சந்தோஷம் இல்லாமல் கொடுத்தால் அது பிரயோஜனப்படாது. அப்ப கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அதற்காக தான் நம்ம கொடுக்கிறோம். அப்ப கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, தாராள மனதோடு மாத்திரமல்ல, சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்கிறதான எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும். அதுதான் விருத்தி, ஆசீர்வாதங்கள். நிறைய பெரிய பெரிய சிலரை குறித்து இதில் நான் ஒருத்தரை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். அந்த கோல்கேட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இங்கிலாந்துல ஒரு சின்ன ஒரு பட்டணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன வியாபாரம். அது சின்ன பட்டணம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோல்கேட் பேஸ்ட் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன பண்ணும், 1 வயசு 2 வயசு பிள்ளைய கேட்டால் கூட இதை பல் பேஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு கோல்கேட்டுன்னு சொல்லும். ஒரு சின்ன ஒரு பட்டணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இது வந்து இன்னைக்கு உலகத்தில் எங்க போய் கேட்டாலும் கோல்கேட் அப்படின்னா தெரியாத ஆளே இருக்க முடியாது. உலகத்தில் 250 நாடுகளிலே இந்த கோல்கேட் பயன்படுத்தப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கோல்கேட் ஓனர் வந்து கிட்டத்தட்ட 90% எது கொடுப்பார் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, ஊழியத்துக்காக கொடுப்பாராம். 90%. யோசித்து பாருங்க, உலகத்துல பெரிய பணக்காரன். அப்ப அப்படின்னா அவர் லாபத்துல 90% தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு 10% அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் 10% எடுத்து அவ்வளவு பெரிய பணக்காரராக இருப்பார் என்று சொன்னால், அப்போ 90% கொடுப்பாருன்னா எவ்வளவு கொடுத்திருப்பாருன்னு யோசித்து பாருங்க. இப்போ கொடுக்கிற விஷயத்திலே யார் சந்தோஷமா இருக்கிறார்களோ அந்த அவர்களுடைய வருமானத்தை கர்த்தர் விருத்தி அடைய செய்கிறார். அதனாலதான் உன் கையின் பிரயாசித்த கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் என்ன பண்ண முடியும், கர்த்தருக்கு கொடுக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா கொடுக்கிற மனசு என்ன பண்ணாது, இருக்காது. அதனாலதான் இந்த 28ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களில் ஒன்று, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அதுல ஒரு வார்த்தை கொடுக்கிற விஷயம், அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். அல்லேலூயா. கையின் பிரயாசத்தை சாப்பிட வேண்டுமானால், அதுல பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க வேண்டுமானால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தவிர யாரும் என்ன பண்ண கொடுத்து விட முடியாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா கொடுக்கிற இருதயம் என்ன பண்ணாது, வராது. நம்ம பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலத்துல 10ல் ஒரு
பத்துல ஒரு பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாடு போதிக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அளவே கிடையாது. கர்த்தருக்கென்று எவ்வளவு வேணா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். 10% என்பது அல்ல. நம்ம இருதயத்திலே சந்தோஷம் உண்டாகுமானால் எவ்வளவு வேணா என்ன பண்ணலாம், கர்த்தருக்கு கொடுக்கலாம். அதைதான் வேதம் போதிக்கிறது. அதனாலதான் நம்ம ஒரு நிர்ணயம் வச்சிருக்கிறோம், 10ல் ஒரு பாகத்தையாவது என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கென்று கொடுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று கொடுங்கள். அதில் நம்ம உண்மையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மல்கியால 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதை குறித்து, அதை வஞ்சிக்க கூடாது என்று தீர்க்கனதை எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். அப்போ நீ விதைக்காத பட்சத்தில் அறுக்க முடியாது. தேவனுக்கென்று விதைக்காத பட்சத்திலே அது அறுவடையாக எடுத்து விட முடியாது. அதனாலதான் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்ம எந்த அளவினாலே நாம் அளக்கிறோமோ அந்த அளவினாலே நமக்கு அளக்கப்படும். அப்ப இந்த கொடுக்கிற விஷயத்திலே நாம் இதை சந்தோஷமாய் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக after you sow you will reap. நீங்கள் விதைத்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும். விதைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? நீங்க நிலத்தை குத்தி இருக்கலாம், நிலத்தை பண்படுத்தி இருக்கலாம், எரு போட்டு இருக்கலாம், நல்ல தண்ணீர் பாய்ச்சி இருக்கலாம், எல்லா வேலைகளையும் செய்திருக்கலாம். எல்லாத்தையும் செய்துட்டு நீங்க விதைச்சிட்டு, இன்னைக்கு போய் விதைச்சிட்டு அது முளை வந்துடுச்சு, முளைத்து வெளியே வந்துடுச்சு, அதனால் அடுத்த வாரத்தில் அறுத்து விட வேண்டும் என்பது அல்ல. அதற்கென்று ஒரு நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் அறுப்பதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் விதைத்த பிறகுதான் அறுக்க முடியும். சொல்லுங்க, விதைத்த பிறகுதான் அறுக்க முடியும். அது நன்மையானாலும் தீமையானாலும். நன்மை செய்தால், ஒரு வேளை நன்மை செய்ததற்கான பலன் உடனே கிடைக்காவிட்டாலும் கொஞ்ச நாள் கழித்து அந்த நன்மைக்கான பலனை கண்டிப்பா என்ன பண்ணுவோம், அறுத்தெடுப்போம். எப்பவுமே நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு நன்மை செய்துட்டோம் அப்படின்னா, வசனம் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு நாம் கொடுக்கும் பொழுது நாம் அவனிடத்தில் எதிர்பார்த்து கொடுக்கிறது இல்லை. அப்படிதானா? ஒரு ஏழைக்கு நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஏழைக்கு நாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னால், நாம் அவனிடத்தில் திரும்ப அவன் கொடுப்பான் என்று எதிர்பார்த்து கொடுக்கிறது இல்லை. நாம் அவனுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையோடு நமக்கு கொடுக்கிறோமே ஒழிய அவன் கொடுப்பான் என்ற நோக்கத்தோடு நாம் கொடுக்கிறது இல்லை. ஆனா அந்த நன்மைக்கு ஒருவேளை பலன் உடனே கிடைக்காவிட்டாலும் அதற்கான பலன், நன்மைக்கான பலன் ஒரு நாளுக்கு நமக்கு உண்டு. அல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் நெருக்கப்படுகிற காலங்களிலே நாம் செய்த நன்மை. அதனாலதான் இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க, தர்மம் என்னத்தை காக்குமா, தலை காக்கும். சும்மா சொன்னாங்கல்ல, உலகத்து மக்கள் சொல்லி இருக்கிறாங்க, தர்மம் என்ன காக்கும், தலை காக்கும் அப்படின்னு சொன்னா, வேதத்தின் அடிப்படையில் நாம் செய்கிற நன்மைக்கான பலன் ஒருவேளை அன்றைக்கு கிடைக்காவிட்டாலும் இன்னொரு நாள் அதற்கான நன்மை தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நமக்கு செய்வார். நன்மை எப்படி நமக்கு ஒரு நாள் நன்மை கொடுக்கிறோ, அதே போல நாம் தீமை செய்தால் அந்த தீமைக்கான பலன் எங்க இருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த தீமை வந்து விடும். தீமை செய்து விட்டு தப்பிக்கவே முடியாது. தீமை செய்து விட்டு அதிலிருந்து விடுபட்டு விட முடியாது. அதற்கான பலன் ஒரு நாள் இருக்கிறது. ஒரு நாள் கண்டிப்பா என்ன பண்ணணும், அறுத்தாக வேண்டும். அதனாலதான் உலகத்தில் சொல்றாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா ஒரு தீமைக்கு தீமை சரி கட்டப்படும். ஒரு தீமை செய்வானானால், ஒரு பாவம் செய்வானானால் அதற்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும். ஒருவேளை அன்றைக்கு கிடைக்காவிட்டாலும் கண்டிப்பா என்றைக்காவது ஒரு நாள் அதற்கான பலனை என்ன பண்ணி ஆகணும், பெற்றே ஆக வேண்டும். வேதத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனமும் 10ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றென்னைக்கு உன் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி
உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகள் எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டாலும், தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லப்பட்டாலும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தவன் என்று சொல்லப்பட்டாலும், தேவனுக்காக அநேக காரியங்களை சகித்தவன் என்று சொல்லப்பட்டாலும், நிறைய அவன் வாழ்க்கையில நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் செய்த காரியங்கள், அவனுடைய வாழ்க்கை முறைகள், அவனுடைய குணநலன்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் விரும்பத்தக்கது, ஆண்டவருக்கு பிரியமான காரியம். இத்தனை நன்மையான காரியங்களை செய்தாலும் ஒரு காரியத்தில் அவன் செய்த தவறு, அதற்கு ஆண்டவர் அவனுக்கு பலனளிக்காமல் இல்லை. இந்த உரியாவின் மனைவி காரியத்தில் ஆண்டவர் இவ்வளவு நன்மை செய்தான். அவன் எவ்வளவு எனக்காக நிறைய பாடலெல்லாம் பாடினான், எனக்கு பிரியமாய் நடந்தான், பலி செலுத்தினான், அவன் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்தான், மன்னிக்கிற சுவாபம் அவனுக்கு இருந்து, எல்லா சுவாபங்கள் இருந்தது, பரவாயில்ல இது ஒண்ணுதானே என்று ஆண்டவர் விடல. அந்த காரியத்தை தாவீதிடத்துல கணக்கு கேட்டார். ஆண்டவர் அவனை பார்த்து திருக்குது, அவன் யாருக்கும் தெரியாம 4 செவருக்குள்ளே, யோசித்து பாருங்க, அவன் கொண்டு போய் அவன் மைதானத்திலேயோ அல்லது வெட்டவெளியிலோ தப்பு பண்ணல, அவன் அரண்மனைக்குள்ள கொண்டு போய் தான் அந்த தவறை செய்தான். ஆண்டவர் 12ஆம் வசனத்திலே ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், 4 சுவருக்குள்ள நீ செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பதாக செய்வேன். நீ அறைக்குள்ள தெரியாம செய்த காரியத்தை எல்லாரும் பார்க்கிறபடி உனக்கு நான் என்ன பண்ணுவேன், அதற்கான பலனை கொடுப்பேன். இஸ்ரவேலின் தேவன் ஒரு நீதிபரர் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காணும்படி நீ செய்த தவறுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் உண்டு. நீ எதை விதைத்தாயோ அதை அறுக்க போகிற ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது என்று சொன்னார். நீங்க இதே 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகை மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். பாருங்க, இந்த அப்சலோம் செய்த காரியங்கள் பாருங்க. தாவீது யாருக்கும் தெரியாம 4 சுவற்றுக்குள்ள செய்த காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்ய விரும்பினார் என்று சொன்னால், எல்லாரும் பார்க்கும்படி அப்சலோம் அதை தான் செய்தான். நான் நினைக்கிறேன் மட்டும் எல்லாரும் அங்க ஒரு கூடாரத்தை போட்டு, இந்த கூடாரம் எதற்காக போடப்பட்டது அப்படின்னு எல்லாரும் அன்னார்ந்து பார்க்கும் பொழுது, இது தாவீதுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் இந்த அப்சலோம் தவறான காரியத்தை செய்கிறான் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி அதை வெளிப்படையாக அது செய்தார். அப்போ ஒரு விதைத்தால் விதைத்த பிற்பாடு உடனே ஒருவேளை அது நடக்காவிட்டாலும் விதைத்த பிற்பாடு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. அது நன்மையானாலும் தீமையானாலும். உங்க பிள்ளைகளை நீங்கள் சரியாய் நீங்கள் வளர்ப்பீர்களானால் அது நல்ல விதை விதைக்கிறீர்கள். உங்க பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கொடுத்து பக்தியாய் வளர்ப்பீர்களானால் அது உங்க பிள்ளைகளுக்கு விதைக்கிற விதை, அந்த விதை அவர்களுக்கு பலனை கொடுக்கும், அது ஆசீர்வாதமாய் மாறும். அந்த விதையின் நிமித்தமாக உங்களுக்கு முதிர் வயதுகளிலே அது உடனே கிடைக்காது. படிக்கிற பிள்ளைக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தா உடனே அடுத்த வருஷமே உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க மாட்டான். அப்படிதானா? அடுத்த வருஷமே அவன் பிரயோஜனமா மாறிடுவானா? இல்ல, அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அவன் வேலை செய்யக்கூடிய ஒரு காலம், பக்தியாய் நடக்கக்கூடிய ஒரு காலம், அவன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம், உங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த காலத்தில் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்க்காமல் போனால், விதைக்க வேண்டிய விதையை அவனுக்கு விதைக்காமல் போனால், கொஞ்ச நாள் கழித்து அந்த விதை என்னவாய் மாறும் என்று சொன்னால், அது அந்த பெற்றோருக்கு இடுக்கையும் பெற்றோருக்கு விசனத்தை உண்டு பண்ணும். நீங்க நல்ல விதை விதைத்தீர்களானால், வசனத்தை சொல்லி கொடுத்து கண்டிப்போடு வளர்த்து பக்தியாய் நீங்கள் வளர்த்திருப்பீர்களானால், பின் நாட்கள்ல
அந்த பிள்ளைகள் வளர்ந்து வளர்ந்து வரும் பொழுது, அவர்கள் வாலிபர்கள் ஆகும் பொழுது, அவர்கள் படித்து கை நிறைய சம்பாதிக்கும் பொழுது அந்த பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அது நல்லதை விதைத்தால் நல்லதை அறுப்போம். தீமை விதைத்தோமானால் அதற்கான பலன் தீமை உண்டாகும். ஒரு குடும்பம் இருந்தது. குடும்பத்திலே கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். வயதான தகப்பனார் அந்த வீட்டில் இருந்தார். அந்த கணவனுடைய தகப்பனார், அந்த தகப்பனாருக்கு வெளியில முற்றத்தில் அந்த ஒரு கட்டில் போட்டு அவர் அங்கதான் ஒரு படுக்கை. அவருக்கு சாப்பாடு அங்கே ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டை கொண்டு போய் எடுத்துட்டு போயிட்டு அதில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு தனி டம்ளர் இருந்தது. அந்த தண்ணியில் தான், அந்த டம்ளரில் தான் தண்ணி கொடுப்பாங்க. அவர் அங்கேயே சாப்பிடுவார். அங்கேயே அதை போட்டுட்டு அதை கழுவு கூட மாட்டாங்க. திரும்பி கொண்டு போய் கடமைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்து அவர் வியாதி படுக்கையில் இருந்தபோது மரித்து போனார். மரித்து போன உடனே தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவருடைய மகன் செய்தான். எல்லா சடங்காச்சாரங்கள் செய்யப்பட்டது. அடக்கம் பண்ணப்பட்டான். எல்லாம் கொண்டு அடக்கம் பண்ணி விட்டு வந்து அந்த திண்ணையை என்ன பண்ணுறாங்கன்னா படுத்திருந்த இடத்த நல்லா போட்டு கிளீன் பண்ணுறாங்க. கிளீன் பண்ணி அவருடைய எல்லா பெட்டெல்லாம் தூக்கி எங்கே போடுறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடுறாங்க. கட்டிலெல்லாம் தூக்கி டிஸ்போஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும். அப்போ இப்படி பையன் பார்த்துட்டே இருந்தான். அந்த தாத்தாவுடைய தட்டை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டான். அப்போ தகப்பனும் அம்மாவும் கேட்குறாங்க, ஏப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த தட்டையும் டம்ளரையும் தூக்கி போட்டுடலாம், எதுக்கு நீ இதை எடுத்து பத்திரப்படுத்துற, கழுவி பத்திரப்படுத்துற? தாத்தாவை போயிட்டார், எதுக்கு இதை பத்திரப்படுத்துற? அப்போ அந்த பையன் சொன்னானா, அப்பா நான் பெரியவன் ஆகும் பொழுது இந்த தட்டில் உங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணணும், கொடுக்கணும். நீங்க உங்க அப்பாவுக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை நான் என்ன பண்ணணும், நான் பெரியவன் ஆகும் பொழுது நான் அதை செய்ய வேண்டாம் அல்லவா அப்படின்னு கேட்டான். அப்ப இங்க விதைக்கிறது உடனடியாக பலன் கிடைப்பதில்லை. ஆனால் பின் நாட்களில் அதற்கான பலன் கண்டிப்பா அறுத்து ஆக வேண்டும். வயல்ல கொண்டு போய் விதைத்தோமானால் அதற்கென்று ஒரு காத்திருத்தல் தேவை. விதைச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது காத்திருக்க வேண்டும். 3 மாதத்துக்கு அப்புறம் அறுத்து எடுக்கணும். அதே போலதான் தீமையை நாம் விதைத்தோமானால் தீமைக்கான பலன் உடனே கிடைக்காவிட்டாலும், நிறைய பேர் அதை புரியுறது கிடையாது. நீ பார்த்துருக்கிறதா, இன்னைக்கு போட்டோம் சார், இன்னைக்கு ரைட்டு, இன்னைக்கு இருந்தேன், இன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன், இன்னைக்கு நல்லா குடிச்சு வெறிச்சு இருந்தேன், இன்னைக்கு நான் அப்படி இருந்தேன், பாப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், அறுக்கும் பொழுதுதான் அதோடைய வலி என்னன்னு தெரியும். நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்காமல் போவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு நன்றாய் சரியாய் விதைக்காததினாலே, இந்த சத்திய வசனங்களை சொல்லிக் கொடுக்காததினாலே, பக்தியாய் வளர்க்காததினாலே, ஒழுக்கமாய் வளர்க்காததினாலே அதனுடைய பலன் கொஞ்சம் வருஷங்கள் கழித்த பிற்பாடு பெரிய அவமானத்தையும் அவர்களுக்கு தீங்கையும் அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. அடிக்கடிக்கு சொல்லுகிறது, நம்ம திருசபையில் ஒரு வயதான ஒரு தாத்தா இருந்தாரு. அவருடைய படுக்கை எங்க இருந்துச்சு அப்படின்னா, இந்த கோயில்பட்டி ரோட்ல ஒரு கடைக்கு முன்பதாக தான் அவர் படுக்கை. நான் நினைத்தேன் ஏதோ வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி அவரை தேடி போன பொழுது அவர் அந்த கடைக்கு முன்னாடி தான் அவர் படுத்து கிடந்தார். ஒரே ஒரு பை தான், அதுல துணி, 2 வேஷ்டி 2 சட்டை, அவ்வளவுதான் அவருடைய சொத்துன்னு சொன்னா அவ்வளவுதான். அதுல அவர் கார்பெண்டர், அவர் வைத்திருக்க சின்ன சின்ன உளிகள், சுத்தி, இதுதான் அவருடைய சொத்து. அப்ப நான் கேட்டேன், நீங்க உங்களுக்கு வீடு இல்லையா அப்படின்னு கேட்டேன். எனக்கு வீடு கிடையாது, நான் இங்கே தான் நைட்டில் தங்குவேன், பகலில் எங்கேயாவது வேலை யாராவது கொடுத்தாங்கன்னா வேலை செய்வேன், வேலை செய்துட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிடுவேன், நைட்டில் வந்து இங்கே என்ன பண்ணுவேன், ரெஸ்ட் எடுப்பேன், காலையில் எழுந்திரிச்சு அந்த தெருவில் இருக்கிற பைப்பில் குளிப்பேன், அங்கே துணி துவைப்பேன், அங்கே காய போடுவேன், கொண்டு வந்து பேக்கில் மடித்து, இதுதான் என்னுடைய சொத்து, இதுதான் என்னுடைய வீடு, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு கேட்டேன். பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க எனக்கு. ஒரு கவர்மெண்ட்ல டிரான்ஸ்போர்ட்ல அவர் மன்னிக்கணும், போலீஸ்ல
போலீஸ்காரனா இருக்கிறார் ஒருவர், இன்னொருவர் இந்த மணப்பாறையில் ஒரு பற்ற வச்சு இருக்கிறாரு. நான் கேட்டேன், இவ்வளவு வசதியா இருக்கிறாங்க உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்கறது இல்லையா? அவர் சொன்னார், என் பிள்ளைகள் என்னை பார்க்கறது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். அவரை கொண்டு போய் நான் ஆர்பனேஜில் எல்லாம் போய் முதியோர் இல்லத்துல எல்லாம் சேர்த்து அவரை பராமரிப்பதற்கு நான் கொண்டு போய் அவரை விட்டேன். அவங்க எதுவும் ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லை, கூட்டு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. தங்குவதுக்கு இடமில்லை, சரீரத்தில் பலவீனம். அவர் நான் அவருடைய திண்டுக்கல்ல இருக்கிறதான அவருடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உங்க தகப்பனார் இப்படி இருக்கிறாரு, வியாதியா இருக்கிறாரு, முடியாத காலம், நீங்க அவரை பராமரிக்கலாமே கேட்ட பொழுது அந்த ஃபோன்ல அவர் சொன்னாரு, நீங்க யாருன்னு கேட்டாரு. நான் ஃபாதர் அப்படின்னு. ஃபாதர், இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அவன் என் அப்பாவே, அப்படிதான் பேசுறாரு. அவன் என் அப்பாவே கிடையாது. அவன் செத்து போனா அவனை நீங்க போய் நகராட்சியில சொல்லுங்க, நகராட்சியில இருந்து குப்பை வண்டி கொண்டு வந்து என்ன பண்ண, அவனை வாரி கொண்டு போய் தூக்கி போடட்டும். நான் எனக்கும் அவனுக்கு என்ன கிடையாது அப்பன்னு சொல்றான். எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க போனை வைங்க ஃபாதர். அப்படி நீங்க ஃபாதர் என்பதனால நான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்குறேன், பேசுறேன், முதல்ல போனை வைங்க அப்படின்னு வச்சுட்டாரு. இன்னொரு மகனிடத்துல நான் அவரிடத்துல நான் போய் பேசினேன், ஐயா உங்க தகப்பனார் இப்படி இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, அந்தால நான் என்ன பண்ண முடியாது, சேர்த்து கொள்ள முடியாது. 2 பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நாங்க சிறுவர்களா இருக்கும் பொழுது இந்த மனுஷன் நல்ல வாலிபனா இருக்கும் பொழுது ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. குடிச்சிட்டு வந்து வீட்டுல அவ்வளவு பிரச்சனை பண்ணுவான், என் தாயை போட்டு அடிப்பான், எங்களெல்லாம் விரட்டி அடிப்பான், எங்களை வீட்டுல நிம்மதியா தூங்க விட்டது கிடையாது. அவ்வளவு கொடுமையான காரியங்களை செய்தான் இவன். இப்ப வயதான உடனே இப்ப வந்து அண்டெல்லாம் நினைக்கிறானா அவன், ஒரு பொழுது அவனை சேர்த்து விட மாட்டோம் என்று சொன்னார்கள். நான் யோசித்தேன், இந்த பிள்ளைகளுக்கு தீமையை விதைத்ததுனால தீமை என்ன பண்றாரு, கடைசி வரைக்கும் அவர் மரித்த மரணம் வந்து கொடூரமான ஒரு மரணம். கேன்சர் வந்து கேட்பாரட்ட நிலைமையில தான் அவர் மரித்து போனார். விதைச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், அறுத்தாக வேண்டும். தீமை விதைத்தால் தீமைக்கான பலன் ஒரு நாள் நிச்சயம் உண்டு. இன்னைக்கு நன்மை விதைச்சோம் அப்படின்னா அதுக்காக பொறுத்திருந்தோமானால் அதற்கான நன்மையை ஆண்டவர் வச்சிருக்கிறார், கண்டிப்பா அதற்கு பலன் உண்டு. அதனாலதான் after you sow you will reap. நீ விதைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அறுத்தாக வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும் கண்டிப்பாக அதை அறுத்தாக வேண்டும். பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் பெற்றோரை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்களானால் வரும் நாட்களிலே நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களை உதாசீனப்படுத்துவார்கள். அதனாலதான் எதை விதைச்சா கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், விதைச்சா அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அதுதான் சாலமோன் ஞானி சொல்லும் பொழுது, விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குதுப்பா, வெயிட் பண்ணு. நீ நன்மை விதைச்சிட்டு அப்படின்னா வெயிட் பண்ணி பாரு, அதுக்கு நன்மை கிடைக்கும். தீமையை விதைச்சிட்டியா, வெயிட் பண்ணிட்டே இரு, கண்டிப்பா தீமை கண்டிப்பா என்ன பண்ணும், வரும். இது என்னப்பா எப்படி வரும் அப்படின்னா, பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். என்னது எப்படி வரும், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். திரும்பி பார்த்தா தெரியாது, யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது, யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது, ஆனா என்ன பண்ணது தெரியல, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே வரும். அது வந்து உங்களை பிடிக்கும், அது ஒரு மனுஷனை பிடிக்கும். அது ஒரு அடுத்து கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 4வது, more than you sow you will reap. விதைக்கிறதை காட்டிலும் அதிகமாய் அறுப்பாய், விதைக்கிறதை காட்டிலும் அதிகமாய் அறுப்பாய். ஈசாக்கு விதைத்தான், எத்தனை மடங்கு பலனடைந்தானோ? 100 மடங்கு. அப்படின்னா ஒரு மூட்டை விதைச்சிட்டு எத்தனை மூட்டை பிடிச்சிருப்பான் அவன்? 100 மூட்டை. அப்ப விதைக்கிறதை காட்டிலும் அதிகமாய் அறுவடை செய்வோம், அதிகமாய் அறுவடை செய்வோம். நீங்க திரும்பியும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும்.
விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அதாவது விதைக்கிறதுக்கு மேல விதைக்கிறதை காட்டிலும் அதிகமாய் அவனுக்கு கொடுக்கப்படும். மோர் தென் யூ சோ. அதிகமா நீ விதைச்சதுனால அதிகமாய் நீ பெற்றுக்கொள்வாய். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அப்படி நீதி என்றைக்கும் இருக்கும். விதைக்கிறவனுக்கு விதை பாருங்க, விதைக்கிறவனுக்கு அதுல இருந்து விதையும் எடுப்பான். அப்படிதானா? விதை அறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்னா, இது விதை நெல் அப்படின்னு எடுத்து வைப்பாங்கல்ல. 100 மூட்டையில 100 மூட்டை விதைச்சாங்க அப்படின்னா 100 மூட்டையில ஒரு மூட்டை என்னது, அது திரும்பவும் இன்னொரு பெருக்கத்துக்கு, இன்னொரு பெருக்கம் உண்டாவதற்கு எடுத்து வைக்கப்படுகிற ஒரு விதை அது. அப்ப விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, சாப்பிடுவதற்கு ஆகாரம் மாத்திரமல்ல, விதைக்கிறவனுக்கு விதையும். அடுத்த நீ போய் இன்னொரு இடத்துல கடன் வாங்க வேண்டாம், இன்னொரு இடத்துல காசு கொடுத்து விதை வாங்க வேண்டாம். கிடைத்த விளைச்சலிலே கிடைக்கிற விதை, அது என்ன விதை அப்படின்னா விதைக்கிற விதை, திரும்ப பெருக பண்ணுகிற விதை. அதை உனக்கு அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன பண்ணுவார்? விருத்தி அடை செய்வார். அப்போ ஒரு மூட்டை விதைச்சா 10 மூட்டை அல்லது 100 மூட்டை, கண்டிப்பா அதற்கான பலன் என்ன உண்டு? பலன் உண்டு. அதுக்கு அதிகமாய் நம்ம எதை விதைச்சோமோ அதுக்கு மேல கண்டிப்பா என்ன பண்ணினோம் பாருங்க. நீங்க நான் சொல்றேன் பாருங்க, ஒருவரை ஏமாத்தினா 4 பேர் உன்னை ஏமாத்துவான். அப்படிதானா? ஒருத்தனை நீ ஏமாத்தின அப்படின்னா 4 பேர் உன்னை என்ன பண்ணிடுவான்? ஏமாத்திட்டு போன. நீ ஒரு பொய் சொன்னா உனக்கு நான் உங்ககிட்ட நான் ஒருத்தன் 4 பொய் என்ன பண்ணுவான்? சொல்லுவான். 4 பொய்ய சொல்லுவான். நாம எதெல்லாம் விதைக்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? அறுத்தாகணும். இந்த வட்டிக்கு விடுறவங்கள பாருங்க, வசனம் வேதத்துல உன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் அப்படின்னு இருக்குதுல்ல, சங்கீதத்துல உன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் அப்படின்னு இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வட்டிக்கு கொடுத்து நிறைய வாரி என்ன பண்ணிடலாம், சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய சாபம் என்பது என்ன பண்ணுது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அது சாபத்துக்குள்ள கொண்டு போயிடும், அது ஏழ்மையை கொண்டு வந்துடும், தரித்திரத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் என்ன தெரியறது கிடையாது. அது பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. பணத்தை சேர்த்து வச்சு நிறைய பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவன் பணக்காரன் ஆகிறதே கிடையாது. அதற்கான பலனை கண்டிப்பா என்ன பண்ணணும்? அது ஒரு பெரிய சாபமாகவே அவனுக்கு என்ன பண்ணுறது வந்து விடுகிறது. அப்போ நாமும் நம்ம இந்த அதாவது நம்ம விதைக்கிறத காட்டிலும் நம்ம அதிகமா அறுத்துருவோம். கண்டிப்பா ஒரு தீமையை நாம செய்தோம் அப்படின்னா நமக்கு 4 தீமை என்ன பண்ணிட்டோம், நம்ம கிட்ட வந்துடும். ஒருவனை நாம் ஒரு நட்டப்படுத்தினோமானால் 4 விதத்துல நமக்கு நட்டம் வந்துடும். அப்ப விதைக்கிறதுக்கு மேல கண்டிப்பா அறுத்து ஆக வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய பிரமாணம், வேதத்தினுடைய கோட்பாடு. லா ஹார்வெஸ்ட் என்று சொல்லுகிறார். இது ஒரு நியமனம் என்று சொல்லலாம், இது ஒரு கட்டளை என்று சொல்லலாம், இது வேதத்திலே சொல்லப்பட்டதை நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை என்று சொல்லலாம். இதுல இந்த விதைக்கிற விஷயத்திலே நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறது நன்மையும் இருக்குது. நன்மை செய்தோமானால் நம்ம நன்மை அறுப்போம், தீமை செய்தோமானால் தீமை நாம் அறுப்போம். அதான் நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே. அப்ப நன்மை செய்வதற்கு நமக்கு திராணி இருக்கும் பொழுது, கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது, நாம் கொடுக்கும் பொழுது அதற்கான பலன் கண்டிப்பா நிச்சயம் நமக்கு உண்டு. ஒரு நாள்ல ஆண்டவர் நமக்கு தருவாங்க.